வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. வணக்கம்பா. ஓகே, இன்னையோட செஷன்ல இந்த ரேங்கிங் டெஸ்ட் தரவரிசை அப்படின்னா என்ன, ரைட்டா? இது ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ் சார்பு எஸ்ஐ அண்ட் பிசில இது ஒரு முக்கியமான டாபிக் பா, ரைட்டா? தரவரிசையோட ஐடியா என்னென்ன கேள்விகள் எப்படிலாம் வரலாம், இதுவரை நமக்கு அது எஸ்ஐலயும் பிசிலயும் என்னென்ன விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுதான் இன்னையோட யூடியூப் செஷனை நம்ம பாக்குறோம்பா, ரைட்டா? இந்த ரேங்கிங்ல எப்படிலாம் கேள்வி வரலாம். இப்போ ஒரு ரோல இருக்காங்கப்பா, ஒரு வரிசையில சில மாணவர்கள் இருக்காங்க. அவன் லெஃப்ட்ல இருந்து இந்த பிளேஸ்ல இருக்கான், ரைட்? அப்ப ரைட்ல இருந்து இந்த பிளேஸ்ல இருக்கான். இப்ப டோட்டலா எத்தனை மாணவர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இதுக்கு ஃபார்முலா இதான்பா, லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் 1 ஈக்குவல் டு டோட்டல். ஏன் இந்த ஃபார்முலால -1 எழுதுறேன்னா, இப்ப ஒரே நபரை இடதுபுறத்திலிருந்தும் எடுக்கிறோம், வலது பக்கத்திலிருந்தும் எடுக்கிறோம். அதனால்தான் ஃபார்முலால -1 அப்படின்னு ஒரு சைன் எழுது, ரைட்டா? இது ரேங்க்னா எப்படி கேட்கறோம், கிளாஸ்ல சில மாணவர்கள் இருக்காங்கப்பா, ரைட்? அதுல ஏ அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அவன் மேல இருந்து இப்ப நான் சும்மா சொல்ல 10th ரேங்க் எடுத்திருக்கான், ரைட்டா? லாஸ்ட்ல இருந்து அவனோட ரேங்க் வந்து 25. அப்ப இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர்னா இதே ஃபார்முலா தான். இந்த லெஃப்ட் ரைட்டை மாத்தி டாப் பிளஸ் பாட்டம் -1 ஈக்குவல் டு டோட்டல் அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்ப டாப்னா என்னவா, மேல இருந்து 10வது ரேங்க்கு, பீனா என்னவா ஃப்ரம் பாட்டம்னா கீழே இருந்து 25வது ரேங்க்கு. ஏன் -1 பண்றோம்பா, ஒரே பர்சனை மேலிருந்தோ கீழே இருந்தோ எடுத்துரும், டபுள் கவுண்ட் ஆகுதுல்ல, அதனால ஃபார்முலா -1 பா. அப்ப இதை சால்வ் பண்ணா இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய மொத்த மாணவர்கள் 34 பேர் அப்படின்னு சொல்லிடலாம், ரைட்டா? இல்லைன்னா நீ ஜென்ரலா இந்த ஸ்டெப்ல எழுதணும். அப்ப ஏ 10வதுனா மேலிருந்து, ஓகேங்களா, அவனுக்கு முன்னாடி 9 பேர் ரேங்க் வாங்கியிருப்பான், ரைட்டா? கீழே இருந்து 25 பேர்னா அவனுக்கு அடுத்தது, ரைட்டாப்பா, ரைட்டா? அவனுக்கு கீழே எத்தனை பேர் ரேங்க் வாங்கியிருப்பா, 24 பேர். அப்ப 24 + 9 33, ஏ என்ற ஒரு மாணவன் 34. ஸோ அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க, ஈஸியா இருக்கும். அப்ப இந்த ரோ மெத்தட் லெஃப்ட் ரைட்னா இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். இதை மேல இருந்து கீழே இருந்துன்னா ஷார்ட்டா டாப் பிளஸ் பாட்டம் -1 ஈக்குவல் டு டோட்டல், ரைட்டாப்பா? ஃபார்முலாவும் ஐடியா பார்த்துங்க. நம்ம ஜென்ரலா சால்வ் பண்றதை விட இது ஈஸியா இருக்கும்பா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம், ரைட்? முதல் கேள்வி பாருங்க, சஞ்சீவ் அப்படின்றவன், ரைட்டாப்பா, ஒரு 7th ரேங்க் வாங்கியிருக்கான, ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது 7வது ரேங்க் வாங்கியிருக்கான், ரைட்டா? அப்ப டாப்ல இருந்து 7வது ரேங்க். அப்புறம் 28th ஃப்ரம் பாட்டம், கீழே இருந்து அவனோட ரேங்க் 28வது ரேங்க்பா. இப்ப எவ்வளவு பேர் அந்த கிளாஸ்லனா ஃபார்முலா என்னப்பா சொன்னோம், டி பிளஸ் பி -1 ஈக்குவல் டு டோட்டல். இதென்ன ஃபார்முலா சொன்னோம். அப்ப 7 + 28 35, அதுல 1 கழிச்சா 34 மாணவர்கள் அந்த வகுப்பில் உள்ளனர் அப்படின்னு சொல்லிடலாம், ரைட்டா? அப்ப ஃபார்முலா இவ்வளவுதான். என்னவா ஃபார்முலா, டி பிளஸ் பி -1 ஈக்குவல் டு டோட்டல். இந்த ஃபார்முலா வழியா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம், ரைட்டுப்பா? அடுத்த கேள்வி பாருங்கப்பா, கேள்வி எண் 2. இது என்ன சொல்ல வரான்னு பாருங்க. மீனா அப்படின்றவங்க ஒரு கிளாஸ்ல 51 பேர் இருக்காங்கப்பா. அதுல மீனாவோட ரேங்க் 21st, மேல இருந்து 21வது ரேங்க். அப்ப கீழே இருந்து கடைசியில இருந்து அவங்களுடைய ரேங்க் என்ன, தரவரிசை என்ன, இதுக்கு என்ன ஷார்ட்கட்னாப்பா, ஃபார்முலால மைனஸ் இதுங்க வந்து +1 ஆயிடும், டோட்டல்ல வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும். 51னா 52ன்னு எடுத்துக்கணும்பா. நீங்க ஒரு ரேங்க மைனஸ் பண்ணா இன்னொரு ரேங்க் கிடைச்சிடும். மேல இருந்து 21னா கீழே இருந்து 31, ஷார்ட்டா சால்வ் பண்ணிக்கலாம்பா, ரைட்டா? இது இன்கேஸ் நமக்கு புரியலன்னா அழகா ஃபார்முலா எழுதுங்கப்பா. ஓகே, டி பிளஸ் பி -1 ஈக்குவல் டு டோட்டல் பா. அப்ப டோட்டலா கிளாஸ்ல 51 பேர், மேல இருந்து என்னப்பா 21, அப்ப கீழே இருந்து அவங்களோட ரேங்க் என்ன, இதுதான் உங்களுக்கு ஷார்ட்டா சொன்ன. -1 இங்க வந்தா +1 ஆயிடும். இது 52, ரைட்? அப்ப 52ல 21 மைனஸ் பண்ணா அப்ப கீழே இருந்து அவங்களோட ரேங்க் என்னன்னா 31st பா, 31வது ரேங்க்ல இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஐடியா கிளியரா பாருங்க. இந்த மெத்தட் நான் என்ன சொல்ல வரேன்னு பாருங்க. அப்ப ரெகுலர் ஃபார்முலாவும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப டோட்டல் கொடுத்துட்டானா ஞாபகம் வச்சு, டோட்டலா ஒன்னு எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுங்க, ரைட்டா? ஒரு ரேங்க மைனஸ் பண்ணா கீழே இருந்து அவன் என்ன ரேங்க், ஷார்ட்டா இப்படி சால்வ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஃபார்முலா ப்ரொசீஜரா உங்களுக்கு கிளியரா இருக்கும், ரைட் பா?
அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரைட் பா. கேள்வி எண் 3 இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரோல 21 கேர்ள்ஸ் இருக்காங்கப்பா. ரைட்டா, ஒரு வரிசையில மொத்தமா எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னா 21 பெண்கள் இருக்காங்க. ரைட்டா, அதுல மோனிகா அப்படின்றவங்க, ரைட்டா, மோனிகா ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்கப்பா. ரைட்டா, இதான் சொல்றாங்க. அவங்க எப்படியா போறாங்க, 4 places towards right, வலதுபுறம் நோக்கி 4 இடங்கள் தள்ளி போறாங்கப்பா. வலதுபுறம் நோக்கி 4 இடம், 1 2 3 4, சரியா 4வது இடம் தள்ளிய பிறகு அவங்க லெஃப்ட்ல இருந்து பார்த்தா 12வது இடத்துக்கு வந்திருக்காங்கப்பா. இந்த ஐடியா கிளியரா பாருங்கப்பா. ஒரு வரிசையில 21 மாணவிகள் இருக்காங்க. அதுல மோனிகா இனிஷியலா ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அவங்க 4 இடங்கள் வலதுபுறம் நோக்கி போறாங்கப்பா. 1 2 3 4, சரியா 4 இடங்கள் போன பிறகு அவங்க லெஃப்ட்ல இருந்து 12வது இடத்துல இருக்காங்களாம். இப்ப கேள்வி என்ன கேட்கறான், அவங்களுடைய இடம் ரைட் ஹேண்ட்ல இருந்து என்ன, வலது பக்கத்துல இருந்து. ஆனா கேள்வி என்ன, முந்தைய இடம் பழைய இடம்னா இந்த பொசிஷன் கேட்கறான். ஒரிஜினலா அவங்க இருந்தாங்களா அதோட இடத்த கேட்கறான். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், லெஃப்ட்ல இருந்து அவங்க 12வது இடமாப்பா. அந்த 4 இடங்கள் தள்ளிய பிறகு 12வதுனா ஒரிஜினலா அவங்க 8வது இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. ரைட்டா பாருங்க, இந்த 8வது இடத்துல இருந்தாதான் 4 கூட்டினா 12க்கு வந்திருப்பாங்க. அப்போ மோனிகா ஒரிஜினலா லெஃப்ட்ல இருந்து 8, ரைட்ல இருந்து எத்தனை இடம் தெரியல. இதான் கொஸ்டின். டோட்டலா எத்தனை பேருப்பா, 21. இதுதானே ஷார்ட்கட். என்னப்பா சொன்னேன், 21னா ஒன்னு எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சு 22. ஒரு பொசிஷனை மைனஸ் பண்ணா இன்னொரு பொசிஷன் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைச்சிரும். அப்ப 22ல 8 போச்சுன்னா 14. இல்ல எனக்கு இதெல்லாம் தேவையில்லை சார்னா ஃபார்முலாவே சொல்லுங்கன்னா L + R - 1 = டோட்டல். அப்ப டோட்டலா அந்த வரிசையில் உள்ள மாணவிகள் 21. அவங்க லெஃப்ட்ல இருந்து அவங்களுடைய பழைய இடம் 8. புதிய இடத்தை கேட்கலப்பா, பழைய இடம் தான் கேட்கறான். அந்த 4 இடங்கள் தள்ளுறதுக்கு முன்னாடி அவங்க 8வது இடத்துல இருந்தாங்க. இப்ப R - 1, நான் சொல்லக்கூடிய ஐடியா தான். -1 வந்தா +1 ஆச்சா, 22 ஆச்சா. இந்த +8 வந்தா -8 ஆயிடுமா. 22ல 8 கழிச்சா என்னப்பா இருக்கும், 14 அப்படின்னு கிடைக்கும். அப்ப வலது பக்கத்துல இருந்து அவங்க 14வது இடத்துல இருக்காங்கப்பா. முந்தைய இடம்னா பழைய இடம் தான். 4 இடங்கள் வலதுபுறம் நோக்கி போறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க, இதான் கேள்வி. அதை வச்சுதான் சால்வ் பண்றோம். ரைட் பா. அடுத்த கொஸ்டின். இதுவரை நம்ம பார்த்தது ஒரு சிங்கிள் பர்சன் வச்சுதான் நம்ம பார்த்தோம். பட் இந்த கேள்வியில கொஞ்சம் புதுசா 2 பேரை கம்பேர் பண்ணி கேள்வியை அமைச்சிருக்காங்கப்பா. அப்ப இந்த 2 பேரை கம்பேர் பண்ணும்போது என்ன கூடுதல் தகவல் உங்களுக்கு தேவை பார்க்கலாமா. இப்ப ஏ அப்படின்னு ஒரு நபர்பா. ரைட், அவர் லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 7வது இடத்துல இருக்காரு. ரைட், அப்ப ஷார்ட்டா எழுதிக்கலாமா. ஏ என்ற நபர் லெஃப்ட், அதனால இடதுபுறம் Lன்னு எழுதுற 7வது இடத்துல இருக்காரு. இது ஏவோட இடம். எழுதியாச்சா. இப்ப பி வந்து என்ன சொல்ற, அதே வரிசையில வலது பக்கத்துல இருந்து 9வது இடத்துல இருக்காரு. எழுதியாச்சுங்களா. இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க இடங்களை ஒருவருக்கு இடமாற்றி கொண்டனர், எக்ஸ்சேஞ்ச் தர் பொசிஷன். அப்ப என்ன ஆயிடும், ஏவோட இடத்துக்கு பி வந்துடுறான். ரைட்டா, பியோட இடத்துக்கு ஏ வந்துடுறான்பா. இப்ப மாறியாச்சா. ரைட்டுப்பா. இப்ப இடமாற்றிய பிறகு ஏவோட இடம் என்ன, இடமாற்றிய பிறகு பியோடைய இடம் என்ன, எழுதியாச்சா. இப்ப நமக்கு என்னவா சொல்றான், இடமாற்றிய பிறகு ஏயின் இடம் லெஃப்ட்ல இருந்து 11வது இடத்துல இருக்காரம்பா. அது எழுதுங்கப்பா. அப்ப லெஃப்ட்ல இருந்து ஏ 11வது இடத்துல இருந்தா மொத்த மாணவர்கள்னா ஒரே நபரை வச்சுதான் சால்வ் பண்ணணும். ரைட்டா, எனக்கு ஏவோட பொசிஷன் லெஃப்ட்ல இருந்து தெரியும், ரைட்ல இருந்து தெரியும். ஃபார்முலா என்னப்பா, -1பா. 2 பேரை கம்பேர் பண்ணக்கூடாது. 2 பேரை கம்பேர் பண்ண அவங்க இடையில எத்தனை பேர் இருக்காங்க அதை தெரிஞ்சாதான் சால்வ் பண்ண முடியும். அப்ப ஒரே நபர் லெஃப்ட்ல இருந்து எங்க இருக்கான் 11th, ரைட்ல இருந்து எங்க இருக்கான் 9, -1 பண்ணா அப்ப இந்த வரிசையில் உள்ள மொத்தம் எத்தனை பேர்பா, 19 பேர் இருக்காம்பா. ஐடியா ஓகே பாருங்கம்மா. அவங்க கொடுத்தது சிம்பிளா எழுதணும். அவங்க இடங்களை ஒருவருக்கொருவர் மாத்திக்கினாங்க. மாத்திய பிறகு ஏவோட இடமானது வலது பக்கம் கிடைச்சிருக்கு. கொஸ்டின்ல அழகா சொல்லிட்டான், ஏயின் இடம் இடது புறத்திலிருந்து 11. அப்ப இந்த வரிசையில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர்னா 2த்தையும் ஆட் பண்ணி -1. ஏன் -1 பண்ற, டபுள் கவுண்ட் ஆகுது இல்ல. ஏ லெஃப்ட்ல இருந்து எடுக்கிறோம், ரைட்ல இருந்து எடுக்கிறோம், டபுள் கவுண்ட்னால -1 பண்றோம். ரைட்டா, அப்ப 19 பேர் இருக்காங்க. ரைட்டா, இது முக்கியமான டைப். லாஸ்ட் TNSRB எஸ்ஐல கூட இந்த டைப்ல ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருக்கோம். ரைட்டா, அந்த கேள்வியை நம்ம அகைன் பார்க்க போறோம்.
அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க. இதுவும் நம்ம எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்டதுதான். எப்படி நல்லா சூப்பரா கேட்டிருக்காங்க பாருங்க இந்த கொஸ்டின். ஒரு கிளாஸ்ல 45 மாணவர்கள் இருக்காங்கப்பா. அதுல ஒரு பாயோட ரேங்க் வந்து 20வது ரேங்க் வாங்கியிருக்கான். ரைட்டா? அது ஃபர்ஸ்ட்ல இருந்து மேல இருந்து 20வது ரேங்க். இப்ப மேலும் 2 மாணவர்களை சேர்க்கிறாங்கப்பா. இப்ப டோட்டல் என்னப்பா எழுதணும்? 45 மாணவர்கள் மேலும் 2 நபர்கள் சேர்த்தா அப்ப 47 மாணவர்கள் கொண்ட வகுப்பா மாறுதுப்பா. 47. ரைட்டா? அந்த பாயோட ஒரிஜினல் ரேங்க் 20. இந்த 2 பேர் வந்ததுனால அவன் ரேங்க் என்ன ஆகுதுன்னா டிராப்டு பை 1, ஒரு ரேங்கை இழந்தான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்னப்பா ஆயிடும்? அப்ப அவன் அந்த பாயோட ரேங்க் என்னப்பா ஆயிடும்? 20ல இருந்து 21க்கு போயிடும்பா. 19க்கு போகாது. 20ல இருந்து 19க்கு போனா அவன் ரேங்க் என்ன ஆகுது? ஒண்ணு அதிகமாகுது. பாருங்க, ஒரு இடத்தை இழந்தான் அப்படின்னா 20ல இருந்து 21க்கு வரும். ரேங்க்ல ஃபர்ஸ்ட் தானே அதிகம். ரைட்டா? அதனால 20ல இருந்து 21, ஒரு இடத்தை இழந்தான். அப்ப அந்த பாயோட ரேங்க் 21. இப்ப கேள்வி என்ன கேக்குறா? கீழே இருந்து அவனோட ரேங்க் என்ன, தரவரிசை என்ன? அவ ஃபார்முலா என்னப்பா? டோட்டலா இதுக்கு ஷார்ட்கட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 47 ஒன்னு எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சு 48. அந்த பாயோட ரேங்க் 21 மைனஸ் பண்ணா அவன் கீழே இருந்து அவனோட ரேங்க் 27. ரைட்டா? அப்ப எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்கப்பா. ரைட்டா? அப்ப 27 இதான் ஆன்சர்ப்பா. இல்லைன்னா ஃபார்முலா எழுதுங்கப்பா. டோட்டல் ஈக்குவல் டு ரைட்டா? ஃபார்முலா என்னப்பா? டி பிளஸ் பி மைனஸ் 1 ஈக்குவல் டு டோட்டல். டோட்டலா 47 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான். பாய் மேல இருந்து 21வது ரேங்க்கு. அப்ப கீழே இருந்து அவனோட ரேங்க் என்ன? இதெல்லாம் அவங்க ஷார்ட்டா சொன்ன. மைனஸ் 1 வந்தா பிளஸ் 1 ஆயிடும். அதுல 21 மைனஸ் பண்ணா அப்ப கீழே இருந்து அவனோட ரேங்க் 27வது ரேங்க கொடுக்கும். அவ்வளவு. இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இந்த ஐடியா கிளியரா பாருங்கப்பா. ரைட் பா. இப்போ இதே கான்செப்ட்ல தான் நம்ம லாஸ்டா ஒன்று பார்த்தோம்ல ஏபின்னு. அதே கான்செப்ட்ல லாஸ்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம்ல ஒரு கேட்ட கொஸ்டின் பா. அந்த இடங்களை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டன்னு பார்த்தோம்ல, அந்த கான்செப்ட்ஸ்ல கேட்கறோம். என்ன சொல்றான்? ஒரு ரோ ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்கப்பா. ஒரு வரிசையில் குழந்தைகள் உள்ளனர். பாலி அப்படின்னு ஒருத்தர் சொல்ற ஒரு பேர். அதனால ஷார்ட்டா பி அப்படின்னு எழுதிக்கலாமா? அடுத்து மோத்தி, அவரோட பேர் நான் எம்ன்னு எழுதிக்கிறேன்பா. இப்ப என்ன சொல்றான்? இந்த பாலி வந்து லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 7வது இடத்துல இருக்கான். மோத்தி வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது 4வது இடத்துல இருக்கான். ரைட்ல இருந்து 4வது இடம். இப்ப என்ன சொல்றான்? அவங்க 2 பேரும் அவங்களுடைய இடங்களை இடமாற்றி கொண்டனர். இதனப்பா சொல்றான். ரைட்டாப்பா? ஓகேங்களா? இருவர்களுடைய இடமானது நிலைகளை மாற்றும் போது அவ மாத்தினா என்னப்பா ஆயிடும்? இங்க யார் வந்துருவா? பாலி வந்துருவான். இங்க மோத்தி வந்துருவாங்கப்பா. ரைட்டா? இதான் இடமாற்றிய பிறகு அவங்களுடைய இடங்கள்பா. இப்ப கேள்வியில என்ன சொல்ற? இடமாற்றிய பிறகு பாலி என்பவர் ரைட்டாப்பா லெஃப்ட்ல இருந்து 15வது இடத்துக்கு வந்துட்டாராம்பா. பாலி லெஃப்ட்ல இருந்து 15வது இடத்துக்கு வந்துட்டார். ரைட்டா? இப்ப என்னப்பா ஃபார்முலா சொன்னோம்? அப்போ ஒரு நபரை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். 2 பேரை வச்சு சால்வ் பண்ணலாமான்னா அவங்களுக்கு கண்டிஷன் கூடுதலா தேவை. இவங்களுக்கு இடையில் எத்தனை மாணவர்கள், எத்தனை குழந்தைகள், அப்பதான் சால்வ் பண்ணலாம். அப்ப இங்க நமக்கு பாலியை பத்தி கிளியரா தெரியும். அவன் லெஃப்ட்ல இருந்து 15, ரைட்ல இருந்து 4 மைனஸ் 1 பண்ணீங்கன்னா அந்த வரிசையில் 18 பேர் இருக்காங்கப்பா. ஆனா கேள்வி இங்க டோட்டலை பத்தி கேட்கலப்பா. யாரை பத்தி கேட்கிறான்? இந்த மோத்தியோடைய இடம் வலது பக்கத்துல இருந்து எத்தனாவதுன்னு கேட்கறான். இது ஷார்ட்கட் என்னன்னாப்பா, இந்த ஃபார்முலா கூட வேணாம். இவரோட கவுண்டை ஆட் பண்ணா லெஃப்ட் ரைட்டை கூட்டினா 19. அப்ப இவருக்கும் லெஃப்ட் ரைட்டை கூட்டினா 19 வரணுமா? அப்ப ஏன்னா என்னப்பா மிஸ் ஆயிருக்கு? 12. ஷார்ட்டா சால்வ் பண்ணா இவ்வளவுதான். இல்ல நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஸ்டெப்ல இருந்து வரலாம். எனக்கு டோட்டலா 18 தெரியும். மோத்தி லெஃப்ட்ல இருந்து 7, ரைட்டா? ரைட்ல இருந்து எத்தனாவது இடம்? ரைட்டா? மைனஸ் இருந்தா பிளஸ் 1 19. அதுல 7 கழிச்சா 12. பாருங்க கரெக்டா தானே இருக்கு. அப்ப மோத்தி வலது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காருன்னா 12வது இடத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரைட்டாப்பா? அப்ப மோத்தியின் இடம் எத்தனாவது இடம்பா? 12வது இடம், 12th பிளேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம ரேங்கிங் டெஸ்ட்ல ஒரு முக்கியமான எங்க டாபிக் பார்த்தது. ரேங்கிங் என்பது இந்த பிசி எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வினாபா. நீங்க பார்த்ததெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கேள்விகளை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வகுப்புல அடுத்த டாபிக்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்பா.